ஹலோ குட்டி பசங்களா, நீ ஜொப்பு ஜாமா சமையலில் பிஸ்கட் புட்டிங் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: பிஸ்கட், சர்க்கரை, ஏலக்காய் தூள், நெய், பால், முட்டை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா தேன் கலரில் வந்துட்டான தனியாக ஒரு பவுலில் ஊற்றி வச்சிடலாம். பிஸ்கட் உடச்சி போட்டுக்கலாம். உடச்சி போட்டு அதில் பால், சர்க்கரை, ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பிஸ்கட்டை நல்லா கலந்தாச்சு. இப்போ கலந்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. இப்போ வேக வைக்க தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். கலந்து வச்சுருக்க மாவை அந்த சிரப்பில் சேர்த்துக்கலாம். கேரமல் சிரப்பில் வேக வச்சு 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு 20 நிமிஷம் வேக வைக்கணும். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பிஸ்கட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பிஸ்கட் புட்டிங் ஆறிட்டான ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சிடலாம். பிஸ்கட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிஸ்கட் புட்டிங் சூப்பராக இருக்குது. நீங்களும் ஜொப்பு ஜாமா வச்சுருந்தா செஞ்சு பாருங்கள். பாய்.